ரொம்ப சுவையான இனிப்பு ஆப்பம்ங்க. வெல்லம் சேர்த்து பண்ணது. இது எங்க ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இது நீங்க கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. 3 பேருக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல இல்லைன்னா நீங்க கிரைண்டர்ல சேர்த்து கூட நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. மாவு அரைச்சு புளிக்க வச்சு உடனே ஆப்பம் சுடுறதா இருந்தா கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதமும் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 6 மணி நேரம் புளிக்கணும். நான் இன்னைக்கு சாதம் அரைக்க சேர்க்காததுனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி கழுவிட்டு மிக்ஸி ஜார்ல ட்ரையா பொடிச்சிட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்தி இந்த பொடிச்ச பொடியையும் சேர்த்து கஞ்சி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா 2 டம்ளர் அளவுக்கு பொடிச்ச வெல்லமும் சேர்த்து கொஞ்சம் கரைச்சு மட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு மேல தண்ணி ஊத்தக்கூடாது. இதுல நான் அரைக்கும் போது தேங்காயும் சேர்க்கல, அதனால கொஞ்சமா தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாவுலயே கொஞ்சம் அந்த தேங்காயில இருந்து பாலை மட்டும் வடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் இருந்தா போதும். இந்த தேங்காயை சட்னி அரைக்கிறதுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. அரிசி கஞ்சி காய்ச்சி வச்சதோடவே வெல்லம் கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஆறினதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்க சாதமும் தேங்காயும் சேர்த்து அரைச்சிருந்தீங்கன்னா வெள்ளை கரைசல் மட்டும் சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் ஆப்பம் ஊத்தி எடுக்க வராதுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, குட்டி ஸ்பூன்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆப்பமா சுட்டு எடுக்க வேண்டியது தாங்க. நீங்க ஆப்ப கடாயில கூட ஊத்தி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஆப்பம் ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திட்டு மூடி வச்சுட்டு வெந்ததுமே எடுத்து அப்படியே சும்மாவே சாப்பிடலாங்க. ஆனா கத்திரிக்காய் சட்னி இல்லைன்னா வரமிளகாய் சேர்த்து தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டுங்களேன், சூப்பரா இருக்கும்.